இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியரை வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிறீங்களா, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தகவலுங்க. இந்த மூக்கரட்டைக்கீரை பாருங்கள், பூவெல்லாம் என்ன கலரில் இருக்குன்னு. இந்த மூக்கரட்டைக்கீரை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஈஜிஎஃப்ஆர் லெவல் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கிரியேட்டின் யூரியா குறையும், ஹெச்பி ஹீமோகுளோபின் ஏறும். அது எப்படின்றத நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்த யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்குது, கிட்னி சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, கிட்னியில் கல் இருக்குது, ஏங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க, நான் சொல்கிறத சாப்பிடுங்க, சரியாக போகும். புரிஞ்சிங்களா? வீட்டில் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றீங்க தானே, மதியம் சாப்பாடு சாப்பிட்றீங்க தானே, நைட்டு இட்லி தோசை சாப்பிட்றீங்க, இதுதான் ரொட்டீனாக வருது. அதில் இதை சேர்த்துவாங்கன்னு சொல்கிறேன். கேட்டாக்க ஒரே ஒரு காரணம் சொல்லுவீங்க, ஐயா நாங்கள் சிட்டியில் இருக்கோம், எங்களுக்கு கிடைக்கல, மூக்கரட்டைக்கீரை பொடி கிடைக்கல, அது சூப் வச்சு சாப்பிடுங்க. ஏங்க சூப்புன்ற ஸ்டைலில் என்னென்னமோ செஞ்சு சாப்பிட்றோம்ல, ஏன் மூக்கரட்டைக்கீரை சூப் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருப்போம். இங்கே பாருங்க, நான் பச்சையாக சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க, கூட்டாக சாப்பிடுங்க, பொரியலாக சாப்பிடுங்க,